ஐயோ, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் செல்லத்தை, எனக்கு உயிர் வேணும் என்று கோவை மருத்துவமனையில் பராமரிப்புக்கு விடப்பட்ட செல்லப்பிராணி உயிரிழந்ததை பார்த்து ஒரு குடும்பமே கதறி அழும் காட்சி சோசியல் மீடியாவில் வெளியாகி காண்போரை கண்கலங்கச் செய்துள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சரத். இவர் அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய தங்கை சுருதியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு குடும்பத்தினருடன் செல்லவிருந்ததால் 11 ஆண்டுகளாக வளர்த்து வந்த செல்ல பிராணியை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சஞ்சு விலங்குகள் நல மருத்துவமனையில் பராமரிப்புக்காக விட்டுள்ளனர். ஒரு நாள் வைத்து பராமரிப்பதற்காக கட்டணமாக 1200 ரூபாய் கட்டி தங்களுடைய செல்ல பிராணியான நாயை விட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் அன்று மாலையே மருத்துவமனையில் இருந்து சரத்திற்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பு வந்துள்ளது. உங்களுடைய செல்ல பிராணிக்கு உடல் நலம் சரியில்லை, எனவே உடனடியாக வருமாறு மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது 11 ஆண்டுகளாய் ஆசையாய் வளர்த்த செல்ல பிராணி இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சரத் மற்றும் குடும்பத்தினர் மருத்துவர்களிடம் கேள்வி கேட்டபோது அதற்கு அவர்கள் சரிவர பதில் அளிக்கவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் சரத் இது குறித்து சாய்பாபா காலனி காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்து உள்ளார். போலீசார் புகாரின் பேரில் CSR போட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் மருத்துவமனை சென்று தனது செல்ல பிராணியை பார்த்து குடும்பத்தினர் கதறி அழுத வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி பார்ப்போரை கண்கலங்கச் செய்துள்ளது.